ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2. சமீப காலத்தில் இந்த கேம் நிறைய பேர் விளையாண்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா GTA 6. ஏன்னா GTA 6க்கு முன்னாடி ராக்ஸ்டார் வெளியிட்ட ஒரு கேம் தான் RDR 2. ஸோ RDRை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் அதுதான் GTA 6. புது கேமர்ஸ் நிறைய பேர் வந்து RDR 2 விளையாண்டா GTA 6 பற்றி தெரிஞ்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் RDR 2 அதிக பேர் விளையாண்டுருக்காங்க. நிறைய பேர் வெறும் ஸ்டோரி லைனை மட்டும் முடிச்சுட்டு அதோட கேமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது. 2018 RDR 2 பக்கம் கொஞ்சம் டீப்பாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த கேமில் ஸ்டோரிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷனில் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி உள்ளே போய் ஆராய்ச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மிஸ்ட்ரிஸ் நிறைய இருக்குது, அன்சால்வ்டு திங்ஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரிஸை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தாண்டியும் நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். RDR 2 மிஸ்ட்ரிஸ் அண்ட் அன்சால்வ்டு திங்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், வெல்கம் டு அன்டிலிட்டி பாக்ஸ். த ஸ்ட்ரேஞ்ச் மேன். ஆர்தர் அண்ட் ஜான் இவங்க 2 பேரும் செஞ்ச பாவத்தையெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள், நல்ல நீட்டான ட்ரெஸ் பண்ணியிருக்க ஒரு ஆள். லெமோனில் இருக்க பேயால் எட்ஜ் இவரோட ஓவியம் இருக்கும். அந்த ஓவியம் வந்து ஆரம்பத்தில் ஒரு முழுமை பெறாத ஒரு அன்ஃபினிஷ்டான ஒரு பெயிண்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த கேம் விளையாட காலப்போக்கு போக போக அந்த ஆர்ட் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து ராக்ஸ்டார் வந்து நீங்கள் கேம் விளையாடுற அந்த ஒரு சிமுலேஷன்லேயே வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேனை பற்றின பேச்சுக்கள்லாம் வந்து அடிப்படும். ஆனால் இது அந்த கேம் பிளே விளையாடுறதுனால நம்ம அதை கண்டுக்காமல் அப்படியே கடந்து போயிருப்போம். முதல்ல இந்த கேமை விளையாண்ட எல்லா கேமர்ஸும் இதை பற்றின டீட்டெயிலிங்கை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை பற்றின ரிசர்ச்சில் இறங்கிட்டாங்க. ஆனால் சமீப காலத்தில் விளையாண்ட கேமர்ஸ் யாருமே வந்து இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. போன வருஷம் இதே டைமில் ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் இந்த RDR 2 கேமே வந்து ரொம்ப பூமாக ஆரம்பிச்சது. எல்லாரும் அதிக பேர் விளையாட ஆரம்பித்தாங்க. நிறைய ஸ்ட்ரீமர்ஸ்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க. ஆர்த்தர் வந்து மரணிக்கும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷனை வந்து வெளிப்படுத்தினாங்க எல்லா கேமர்ஸும். ஆனால் இதை பற்றி ரொம்ப காலமாகவே தேடிக்கிட்டு இருக்க நிறைய கேமர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் RDR 2 ஸ்ட்ரேஞ்ச் மேன் போட்டிங்கன்னா இதை பற்றின தகவல்கள் நிறைய இருக்கும். த UFO சைட்டிங். ராத்திரி 2 மணிக்கு ஹானிஸ் பெட்டல் அப்படின்ற அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க எலும்பு கூடுகளால் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து தற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கல்ட்டு வந்து அந்த இடத்துல வந்துட்டு போகிறது. அதனாலேயே அங்கே அவ்வளோ எலும்பு கூடுகள் நிறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. சரியாக ராத்திரி 2 மணிக்கு மவுண்ட் ஷானோட உச்சியில் UFO திடீர்னு அந்த இடத்துக்கு வரும். அந்த இடத்துல ஏலியன் பேசுகிற சத்தம் கூட நம்மளால் கேட்க முடியும். இந்த ஏலியன் அப்படின்ற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம GTA சீரீஸ்லேருந்தே ராக்ஸ்டார் வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏலியனுடைய ஒரு தடயம் இருக்கும். ஏலியன் கேஃபே, ஏரியா 51 இருக்க மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் RDR 2 வச்சுருக்காங்க. ஆனால் இதை ஏன் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னும் போது தான் கேட்கும்போது நமக்கே ஒரு பீதியாக இருக்குது. நீங்களும் ராத்திரி 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலட்டன் நிறைய இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் UFOவையும் பார்க்கலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல Honey's Bethel வந்து நின்னது குத்தவாடா. RDR 2 இருக்க பல மிஸ்ட்ரியில் இதுவும் ஒன்றா இருக்குது. த செயின்ட் டெனிஸ் வேம்பயர். இந்த கேமில் சிட்டியில் இருக்கிற செவறுகள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா செவத்தில் கிறுக்கப்பட்டு ஒரு க்ளூஸ் எல்லாம் விட்டுருக்கோம். அந்த செவத்தில் கிறுக்கப்பட்டிருக்க 5 க்ளூஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ராத்திரி நேரத்தில் செயின்ட் டென்னிஸில் இருக்க சந்துகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தம் குடிக்கிற ஒரு பிராணி சுற்றி திரியறதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் பொதுவாகவே ஒரு கேம் விளையாடுறப்போ நம்ம எதிரி ஒரு ஹியூமனாக இருந்தால் நம்ம எந்த விதத்துலையும் பயப்பட மாட்டோம். ஆனால் இதுவே ஒரு ஜாம்பி அல்லது வேம்பயர் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு கிரியேச்சர் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல பீதி கிளம்பும். அதே மாதிரி RDR 2 முழுக்க எல்லாருமே மனிதர்களால் சுற்றி திரியப்பட்டாலும் மனிதர்கள் அஃப்கோர்ஸ் மிருகத்தனமான மனிதர்களும் இருக்காங்க இந்த கேமில். அது அல்லாது வேறு ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு கிரியேச்சரை இதை உள்ளே வைக்கலாம் அப்படின்றதுக்காக ராக்ஸ்டார் இதை உள்ளே வச்சாங்களா, இல்லை நிஜமாலும் அந்த காலத்தில் அமெரிக்காவில் இந்த மாதிரி உண்மையிலேயே சில சம்பவங்கள் நடந்திருக்கா, அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் ராக்ஸ்டார் வந்து இதை கேமுக்குள்ளே வச்சாங்களா அப்படின்றது
அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது 10 years ஆஃப் GTA 5 அப்படின்றது. அதுலேயும் பார்த்திங்கன்னா RDR 2ல் நடக்கிற சில வினோதமான பயம்படுத்துகிற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போவே நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இது ராக்ஸ்டார் வந்து ஒரு த்ரில் அண்ட் ஃபன்னுக்காக வச்சாங்களா இல்லை நிஜமாலும் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்றது எல்லா கேமர்ஸ் மத்தியிலையும் ஒரு பரவலாக பேசப்படுது. ஏன்னா சும்மா ஒரு கேமை உருவாக்கினா பார்த்தாது, அதில் இந்த மாதிரியான நிறைய மிஸ்ட்ரிஸான விஷயங்களை வச்சாதான் கேமர்ஸ் தொடர்ந்து விளையாடுவாங்க அப்படின்றதுக்காகவே ராக்ஸ்டார் இதை பண்ணுறாங்களான்னு தெரியல. இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜெயண்ட் இன் த மவுண்டன் கிரிசிலில் இருக்க ஈஸ்ட் ரீஜனுக்கு போனீங்கன்னா அங்கே சில பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளில் பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்ட ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்கிட்ட போய் நின்னீங்கன்னா ஆர்த்தருக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் வந்து ரொம்ப கணீர்னு கேட்கும். ஒரு பெரிய ஆளுடைய ஒரு குரலாக அது இருக்கும். அதுதான் இந்த ஜெயண்ட்டோடைய குரல். ஆனால் அந்த ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அக்ரெசிவான ஜெயண்ட்டாக இருக்காது. வெளி உலகத்தை விட்டு ஒரு தனிமையான ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்கிற ஒரு ஆளாக தான் அந்த ஜெயண்ட் இருக்கும். அந்த ஜெயண்ட்டோடைய குரல் கேட்கும் பொழுதே அந்த ஜெயண்ட் வந்து வெளி உலகத்துலேயும் தான் வந்து தனித்தப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிற அந்த புலம்பொலையும் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கும். How are you? I'm rather lonely. You see, I'm too big. இந்த சர்ச் ஃபார் கேவின், இந்த கேமில் ஒரு இங்கிலீஷ் மேன் இருக்கார், அதாவது பிரிட்டிஷ் ஆள். அந்த ஆள் பேர் நைஜல். அந்த நைஜல்ன்றவர் அவருடைய காணாமல் போன நண்பரான கேவினை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவார். ஆனால் அந்த கேவின் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் மேப் முழுக்க தேடினாலும் இந்த கேமில் வந்து இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவின்ற மாடல் இந்த கேம் ஃபைல்ஸ்லேயே கிடையாது. ஆனால் இந்த கேமுக்குள்ளே அந்த நைஜல்ன்ற கேரக்டர் கேவினை தேடிக்கிட்டே தான் இருக்கும். இதில் கூற்றாக நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது தீரியாக நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, நைஜல் தான் கேவினை கொன்னதாகவும் அந்த கேவினை கொன்னதுக்கப்புறம் கேவினுடைய சடலத்தை தடையே இல்லாமல் அழிச்சிட்டதாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. தான் நண்பனை கொன்னுட்டோன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தேடுற மாதிரி நைஜல் கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு கூற்று. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைஜல்ன்றவர் மனோ ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். கேவின்ற ஒரு ஆளை வந்து இல்லாத ஒரு கேரக்டரை தேடிக்கிட்டு இருக்க ஒரு நபராக சித்தரித்து இந்த கதாபாத்திரத்தை இந்த கேமில் வச்சுருக்கிறதா சொல்லி நிறைய கேமர் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு தியரிஸாக தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியில் இது ஒன்றா இருக்குது. த மிஸ்ஸிங் பிரின்சஸ், லக்சம்பர்கை சேர்ந்த ஒரு இளவரசி பிரின்சஸ் இசபுவோ கேத்ரினா சின்ஸ்மிஸ்டர். இந்த பிரின்சஸ் வந்து 15 வருஷமாக காணோன்னு எல்லாராலையும் தேடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கப்படும்ன்றது வேன்ஹாங்கில் இருக்க போஸ்டரில் கூட இது இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன இந்த பிரின்சஸ் வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் சரியான இடம் கண்டுபிடிக்கல. நிறைய இடத்துல வந்து இந்த பிரின்சஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டதாகவும், இவன் வந்து மேப்பில் இந்த இடத்துல தான் இருக்கா, இன்னொரு இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா போயிட்டே தான் இருக்கே தவிர்த்து உண்மையான மாடல் வந்து இந்த கேமில் யாருமே கண்டுபிடிக்க சொன்ன இடத்துல போய் எல்லாரும் செக் பண்ணி பார்க்குற அந்த மாடல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன பிரின்சஸுடைய அடால்ட் மாடல் இந்த கேமுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கேமுக்குள்ளேயே எக்ஸிஸ்டான ஒரு கேரக்டரை வந்து தேட முடியாமல் போனது இந்த கேமில் தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஷாக் இருக்குது. உங்களில் யாராவது இந்த பிரின்சஸை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஓகே ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கேம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ், ஹேவ் அ குட் டே. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.